ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரியோட 5th வீடியோ. இதில் வந்து பாப்பாவோட பேப்டிசமும் அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அந்த இது வரைக்கும் நான் போடுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி என்னன்னு தெரியல, திடீர்னு இன்றைக்கி பூ வாங்கிட்டு வந்தான். பூ வாங்கிட்டு வந்துட்டு டேபிளில் வச்சுட்டு, மாம் திஸ் இஸ் ஃபார் யூ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். எடுத்து வச்சுட்டு அவன் டீமை பார்க்க போயிருக்கான். ஐ திங்க் ரன்னிங் டீமை வந்துடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரி, நான் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தேன்னா இதை முதல்ல எடுத்து ஒழுங்காக வச்சிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்க, டியூலிப்ஸு. பையன் சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டான். சாட்டர்டே நைட் இல்லைனா சண்டே நல்ல பிள்ளைங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும். ஸோ என்னன்னு தெரில, தம்பி ஒரே பூமயமாக இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது இல்லைங்க. எனக்கு பூவெல்லாம் இப்படி என் பிள்ளைங்க வாங்கிட்டு வந்தால் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். எனக்கு தெரியல எத்தனை பேர் வீட்டில் இப்படி பிள்ளைங்க பண்ணுறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து எனக்கு என் பிள்ளைங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இமோஷ்னல் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் சரி, அதை முதல்ல இது பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த பூவை இது பண்ணும்போது இங்கே பாருங்கள், அந்த தண்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் அது என்னமோ தண்ணி நல்லா இது அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இந்த மாதிரி கொஞ்சம் இதை அப்போ இந்த மாதிரி வெட்டிட்டு அப்படியே உள்ளே வச்சிடலாம். எனக்கு வந்து இப்படி வீட்டில் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வைக்கிறது பிடிக்கும். இது இன்னும் வெடிக்கலை வேறு, அதனால கொஞ்சம் வெடித்து அந்த ப்ளூம் ஆனிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது இருக்கு இல்லைங்களா? அவ்வளோதான், அப்படியே வச்சிடலாம். அது நல்லா வெடிச்சிட்டு நல்லா வரும். ஒரு 3 days நல்லா ப்ளூம் ஆகிடும். என்னன்னு தெரியல, டியூலிப்ஸை வாங்கிட்டு வந்துருக்குறான். நல்லா இருக்கு இல்லைங்களா? பெரியவன் தான், தம்பி தான், அழகாக இருக்குது. பிள்ளைங்க எப்படிலாம் வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லைங்க? அப்படி தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போ பாருங்கள், அந்த லைட்டிங்னால தான் முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இது ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது. ஓகேங்க, நம்ம வந்து இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என் குழந்தைக்கு வந்து என் வீட்டுக்காரரோட தம்பி தான் இந்த நடுவில் நிற்கிறவர். என் மாமனார், என் கொழுந்தனார், என் வீட்டுக்காரரு. இவர் தான் என் குழந்தைக்கு வந்து ஞானத்தை வைப்பேன், அவரும் அவரோட ஒய்ஃபும். ஸோ எங்கள் கோயிலில் வந்து எப்படி இது பேப்டிசம் பண்ணுவாங்கன்னா, கோயில் வாசலில் இருந்து குழந்தைய தூக்கிட்டு காட் பேரண்ட்ஸ் வந்து அப்படியே உள்ளே நடந்து போகணும். இதில் கோயில் வாசல்லே நின்று சிலுவை போட்டு அப்படி கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருந்தோம். ஃபாதர் வந்து சிலுவை போடுறாரு. அப்புறம் இங்கே வந்து அந்த திருமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பேப்டிசம் ஹோலி வாட்டரில் வந்து தலையை இது பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரர் எவ்வளோ அழகாக என் பொண்ணுக்கு தலையை பிடிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த கிறிசம் ஆயில் இது பண்ணுறதுல பார்த்திங்கன்னா அப்படியே என்னோடய எல்போவை என் வீட்டுக்காரர் பிடிச்சிருப்பார். இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக ஒரு லவ்விங்லி, அப்புறம் ஜஸ்ட் வெரி ஜென்டில், ஒரு ரொம்ப ஜென்டிலாக இது பண்ணி இருந்திருப்பார். எனக்கு இப்போலாம் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சூதிங்காக இருக்கும். இது வந்து என்னோடய இன்லாஸ், என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா 2 பேரும். எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டாங்க இதுக்கு பேப்டிசத்துக்கு. பாப்பா வாஸ் அ வெரி கண்டென்ட் சைல்டு. ஒரு அழுகில் அவ்வளோ அப்படியே தங்கப்பதுமைன்னுவாங்களா அப்படி இருந்தா. இந்த 2 பிள்ளைங்களும் என் நாத்தனாருங்களோட பேர பிள்ளைங்க. ஸோ அது வந்து 4th ஜெனரேஷன். என் மாமனார் மாமியாருக்கு கொள்ளு பேத்திங்க. அப்புறம் இது வந்து அம்மா பாப்பாவை தூக்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ. அவள் பாருங்கள், அப்படியே ரொம்ப சாந்தமாக இருப்பா பாப்பா. இதெல்லாம் என்ன ஒரு ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ இது என் குழந்தனார், பாப்பாவோட காட் பேரண்ட், அவரும் அவரோட பொண்ணும். அப்புறம் இது கோயில்லையே நான் எங்கள் மாமனார் மாமியாரோட உட்காந்து ஒரு ஃபோட்டோ, அப்புறம் அம்மா என் வீட்டுக்காரர் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். இந்த பிக்சரை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. நைட்டில் பாப்பா அழுதானா அந்த இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்து இப்படியே தான் அன்று வச்சுருப்பார், அப்படியே மடியில் போட்டு வச்சுருப்பார். அம்மாவை நாங்கள் எழுப்பணும்னு நாங்கள் நினச்சதே இல்லை. என் வீட்டுக்காரர் விடவும் மாட்டார். நோ வி கேன் டேக் கேர், யுவர் மாம் கேன் டேக் கேர் ஆஃப் த சைல்டு டியூரிங் த டே, ஷீ நீட்ஸ் ஹர் ஸ்லீப், அவ்வளோதான். அவ்வளோ இதாக இருந்தாருங்க. அது எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு நம்ம ஊரில் வந்து இப்படிலாம் ஆம்பளைங்க வந்து குழந்தைய தூக்கி இப்படிலாம் இது பண்ண நான் ரொம்ப ஆச்சரியமாக வாட்ச் பண்ணுவேன் என் வீட்டுக்காரரை. ஆனால் எனக்கு அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். ஓ, இவ்வளோ நல்லா இது பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஃபீலிங். அப்புறம் இந்த மாதிரிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிப்போம். அப்புறம் பாப்பா வந்து ஏதாவது ஊன்னு சத்தம் போட்டாலும்னாங்க, என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் என் வீட்டுக்காரர் வந்து பாப்பாவை முதல்ல பார்த்து
அவ்வளோ ஒரு இதாக பேச்சு கொடுப்பாருங்க. அது எப்படி சொல்லுவாருன்னா, இஸ் தட் ட்ரூ, யா வாட் எவர் யூ சே இஸ் ட்ரூ மை பேபி கேர்ள் அப்படின்லாம் அவ்வளோ பேச்சு கொடுப்பாரு. அது எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பாப்பா அப்படி பார்க்கும்போது அவர் வந்து பார்த்து சிரிச்சால்னாவோ இல்லை ஒரு சில கூவிங் சவுண்டு வந்தாலோ அப்படியே நின்று அதுக்கு அவர் பேசுகிறது தான் பாப்பாவுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பாப்பாவும் திரும்பி இவர்கிட்ட பேசுவாள். ஸோ இந்த மாதிரிலாம் இது வந்து நம்ம நிறைய பேச்சு கொடுப்போம் நம்ம இதில். பட் ஆனால் இப்படி ஆம்பளைங்க அப்படியெல்லாம் நான் பேச்சு கொடுத்து பார்த்ததே இல்லை நான் என்னோடய காலத்தில். இப்போல்லாம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. யூ ஹாவ் டு என்ஜாய் ஸ்வீட்டி அப்படின்னு வர என்னைய. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே வருங்க தூங்கி எழுந்திரிச்சு அவளை அங்கே இதில் போட்டிருப்போம் ஸ்விங்கில் வந்தாருன்னா அப்படியே உக்காந்து அவளை பார்த்து அவளும் வாயில் எச்சி ஊதிக்கிட்டு பேசுவா ஊன்னு பேசுகிற மாதிரியே இருக்கும். even though the baby was just a month old or 10 days old, 2 months old, he will respect that baby noises. That was wonderful to see and just admire my husband just the way he was. அப்புறம் அதே மாதிரி அம்மா காலில் போட்டு தான் தண்ணி ஊற்றுவாங்க. வந்து எங்கள் கூட நின்று பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு வெரி குட்னு வர. ஏன்னா நம்ம இதில் அந்த உடம்பெல்லாம் தேய்ச்சி கை காலில் அதெல்லாம் மை ஹஸ்பண்ட் ஜஸ்ட் லவ்ட் இட். எங்கள் அம்மா நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி அப்படியே கையெல்லாம் பின்னால் இது பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அதில் ஹி ஜஸ்ட் லவ்ட் இட் ஸோ குட். ஹி ஆல்வேஸ் வுட் சே வெரி குட் எக்ஸசைஸ் அப்படின்வாரு. ஸோ எனிவே இது வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ். இதுதான் அவளுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ராக் எடுத்து இது பண்ணியிருந்தோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் பிக்சர். என்ன ஒரு சந்தோஷம் வந்துருந்து இல்லைங்களா நம்ம கையில் குழந்தை அந்த ஃபெஸ்டிவல் சீசன் அதெல்லாம் வந்தாக்க. ஸோ we definitely enjoyed our lives and it was just wonderful memories I have. And those memories kind of sustains us and it lives with us and these are something very real in our lives. இது நானும் பாப்பாவும் ஃபஸ்ட் கிறிஸ்மஸ். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் எல்லாம் போடுவேன். பொட்டு வைப்பேன், வளையல், அந்த கால் கொலுசு, அது 2 கொலுசு போட்டிருப்பேன். தண்டை நல்லா மணி வச்சியும் போட்டிருப்பேன். என் முகம் நல்லா டயர்டாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ட்ரைவேல உட்காந்துருக்கேன். ஏன்னா உள்ளே போனால் அப்புறம் எனக்கு பிஸி ஆகிடும். எனக்கு கெஸ்ட்டுங்கெலாம் வேறு இன்றைக்கி வராங்க. அதனால் என்னால் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் வந்து சரி இப்போவே இதை எடுத்துடலாம், இங்கே காரில் உட்காந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம ஸ்டைலில் எல்லாமே நான் போட்டிருப்பேன். அவள் குழந்தையா இருந்தப்ப என் குழந்தைங்க வந்து அந்த அந்த ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் அந்த பிறந்த வெயிட்டு குட்டியாக இருந்தாங்க. அந்த 3 மந்த்ஸ் ஆனதும் 3 குழந்தைங்களுமே நல்லா வெயிட் போட்டுட்டாங்க. அப்படி தூக்கிறதுக்கே நல்லா ஒரு மாதிரி கை நிறையா இருக்குங்க பிள்ளைங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோங்க. ஸோ அது இந்த வீடியோவை பார்த்துருந்தாவே உங்களுக்கும் தெரியும். ஸோ எனிவே அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஒரு சிலருக்குலாம் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, பாப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் எல்லாம் போட்டிங்களான்னு. எல்லாமே நான் அப்போ இருந்தே பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் போடுறது அதெல்லாம் அப்போ இருந்தே இது பண்ணுவேன். என்ன ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த ஃப்ராக்கு நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்தாக்க பாப்பா போடவே மாட்டா. மாம் சம்திங் இஸ் பிரிக்கிங், ஐ டோன்ட் லைக் இட், ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னுவா. பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா, வாட் ஐ கேன் கெட் அண்ட் வாட் ஷி வில் வேர். அந்த மாதிரி நான் இப்போ வாங்கிக்கிறது. அதனால் இப்போ அவளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது நிறைய பேர் நீங்கள் வந்து நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் நம்ம எத்தனிக் க்ளோத்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, அதனால தான் இதை சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து அவளோட அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் இப்படி இருந்தது. அடுத்தது வந்து 2வது குழந்தையோடது. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஃபஸ்ட்டு குழந்தையோட அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்புறமா வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் மலையாளம் டிவோஷனல் சாங்கில். அதில் வந்து அந்த குழந்தை இதெல்லாம் யாருன்னு சொல்லி ஒருத்தரெல்லாம் இமெயில் பண்ணி கேட்டீங்க. அது முறைக்கு பார்த்தா அது எனக்கு பேர குழந்தை, எங்கள் கொழுந்தனாரோட பேரப்பிள்ளை, என் வீட்டுக்காரோட தம்பிக்கு பேரப்பிள்ளை, மக வீட்டு பொண்ணு. அது அவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த குழந்தை என்னை அழகாக மீமின்னு கூப்பிடும். அது எனக்கு வச்சிருக்கிற பேர் மீமி. ஸோ அதுதான், வேற எதுவும் இல்லை. அது ஆக்சுவலாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோ. அது சும்மா அது அப்படியே இருந்தது. ஒரு சில வீடியோஸ் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணாமே வச்சுருக்கேனா, ஸோ அதை வந்து ஒன்று அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அது எடுத்தே ஒரு போன சம்மர் அப்போ எடுத்தது. அது இப்போ லேட்டஸ்ட் இது கிடையாது, சம்மர் அப்போ எடுத்தது. பட் ஐ எம் எக்ஸைட்டட். இப்போ இந்த வெதர்லாம் நல்லா கிளியர் ஆனிச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஃபேமிலி அது இதுன்னு நல்லாயிருக்கும். ஸோ
ஸோ எனிவே உங்களை எல்லாத்தையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள் அண்ட் யூ ஆல் ஷைன் பிரைட். Bye. Thank you so much for your thank you so much for your continued support. Bye.